சார் வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் இபிஎஸ் அவர்கள் அவரோட ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்களெல்லாம் திருப்பி சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வரும்போது நீக்கப்பட்டது தான் அவங்கள சேர்க்கலாம் முடியாது அப்படின்ற விஷயத்த அவர் தெளிவுபடுத்திட்டார். அதுபோக பாஜகவோட சேர மாட்டோன்றதுலையும் அவர் தெளிவாக இருக்காரு. மூணாவது ஒரு பெரிய கூட்டணியை நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம், நல்லா பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியும் ஃபார்ம் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? பிரிந்தவர்களை சேர்ப்பதில் முடியாது என்று உறுதியாக கூறுகிறார். ஓபிஎஸ் டிவி சசிகலா முடியாது. ஏன்னா உள்ளே வந்தாங்கன்னா மறுபடியும் தன்னை கவுத்துருவாங்க, தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதுகிறார். தெளிவாக இருக்கார் அவர். பிஜேபியை பற்றின கூட்டணியும் இல்லைன்றதுலாம் தெளிவாக இருக்காருன்னா இப்போ வந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி ரெண்டுமே அவர் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபி தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கும். சிவசேனா பால் தாக்கரேக்கு பிறகு எந்த கதியில் இருக்கிறதோ அந்த கதியில் அதிமுக இருக்கும் என்பது தான் என்னுடைய அவதானிப்பு. நிச்சயமாக அவங்க ஏடிஎம்கேவை இப்படியே விட்டுற மாட்டாங்க. 26 எலெக்ஷனில் 24 தங்களிடமிருந்து பிரிந்து போனது போல பிரிந்து போக விட மாட்டார்கள். எடப்பாடி அதில் உறுதியாக இருந்தால் அதிமுகவை பிஜேபி சொக்கலாக உடைக்கும். இது நடந்தே தீரும். சரி, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் கட்சிக்குள்ளே வந்தால் அது இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இது மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இருந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சசிகலா அவர்களோட இமேஜ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. சசிகலா அவர்கள் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சூழல் மாறிடுச்சு. இப்போ இபிஎஸ் அவர்கள் அவரோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். அவரை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். அதே மாதிரி சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் இப்போ பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதோடு ஒப்பிடும்போது இன்றைக்கி அவங்க வீக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ மேபி கொஞ்சம் இறங்கி போகலாம்ல. இறங்கி போய் அவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா சவுத்தில் தேவர் ஓட்ஸை உள்ளே கொண்டு வந்துடலாம். இல்லை, அவர் நம்ப மறுக்கிறார். ஏன்னா அவரை பொறுத்தவரை தன்னுடைய பதவிக்கு இவர்களால் ஆபத்து என்பதை ஒரு உறுதியாக நம்புகிறார். ஓபிஎஸ் உள்ளே வருது, ஒரு உரையில் 2 கத்தி இருக்காது என்ற நிலை தான் எடப்பாடியை பொறுத்தவரை. அந்த வாக்குகளை சமாளித்து விடலாம்னு அவர் நம்புகிறார். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மணியன் உள்ளிட்டவர்கள் அந்த கட்சியில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், முகலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. ஓபிஎஸ் சசிகலாவால் வெளியில் போன வாக்குகளை இப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம், இப்படி சரிகட்டி கொள்ளலாம் என்று அவர் பார்க்கிறார். கட்சிக்குள்ளே அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைப்பாடாக மாறினாலும் பிஜேபி இதை அலோவ் பண்ணாச்சு. த ப்ராப்ளம் இஸ் பிஜேபி எந்த அளவுக்கு எடப்பாடி தன்னிச்சையாக செயல்படுவதை அனுமதிக்கும் என்பது. அதனால தான் நான் சொன்னேன், சிவசேனாவில் என்ன நடக்குதோ பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு, அது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக நடக்கப் போகிறது. இனிமேல் யூனிஃபைடு லீடர்லாம் உங்களுக்கு கிடையாது. இனிமேல் உங்களுக்கு வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப் தான். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் நடக்கணும். அப்படி இருந்தால் தான், இல்லைன்னா கட்சியை நான் உடைப்பேன். இன்றைக்கி பிஜேபி கிட்ட அதிமுக உள்ள பெரும்பாலானவர்கள் தொடர்பில் தான் இருக்காங்க. பிஜேபி ஏற்று ஒரு வாரத்தை பேச மாட்டேன்றாங்களே, இன்க்ளூடிங் எடப்பாடி. அது என்ன கட்சிங்க அது? பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை. ஆனால் பிஜேபி ஏற்றுன்னு எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏற்று பேச வேண்டியது மோடியை, பிஜேபியை. நீங்கள் ஸ்டாலின் எல்லாம் திட்டின்னு நடந்தீங்க. திமுகவில் வசைபாடி கொண்டிருந்தீர்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அசம்பிளியில் நீங்கள் திமுக திட்டினா அது நியாயம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி திட்டுவேன்? பிஜேபி பெயரை சொல்லக்கூட எடப்பாடிக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இது வரைக்கும் பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எத்தனை கொள்கைகளில், மக்கள் விரோத கொள்கைகளில், அனுதினமும் மக்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏன் வந்து எடப்பாடி வாயை திறக்கலை? அப்போ ஏன் பிஜேபியோட போய் ஸ்ட்ரைட்டாக போய் சேர மாட்டேங்கிறார்? அவருக்கு சில தனிப்பட்ட பிரச்சனைகள், அண்ணாமலை இஷ்யூ இருக்குது. அண்ணாமலை மட்டும் இங்கே பிஜேபி பிரசிடெண்ட்டாக இல்லாமல் வேறு யாராவது இருந்தது அந்த கூட்டணியை உடச்சிருக்காது. இன்றைக்கி கூட சொல்ல, நாளைக்கு அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா எடப்பாடி ஏற்றுக்க போகிறாரு. எடப்பாடி தங்களுடன் கூட்டணி வைக்க சம்மதித்து அதற்கு விலையாக அண்ணாமலையை மாற்றுகிறோம் என்று பிஜேபி ஒப்புக்கொண்டால் எடப்பாடியும் நாளைக்கு நிலை மாறலாம். அப்போ பிஜேபி கூட வந்து நீ பிரிஞ்சவங்களை சேர்த்துக்கோன்னு சொல்லாமல் கூட இருக்கலாம். அவங்கள பிஜேபியில் சேர்த்துக்கலாம். அவங்க இப்போ கூட ஓபிஎஸ்ஸை பிஜேபியில் சேர்த்துக்காமல் இருக்கிறது பிஜேபி தான். ஓபிஎஸ் ஒன்று விரும்பி அதிமுகவில் இல்லை, அல்லது தனியாக இல்லை. அவர் எத்தனை ஒரு அப்ளிகேஷன் போட்டார், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. சசிகலா ஸ்பெண்ட் ஃபோர்ஸுங்க. சசிகலாவால் 27 ஜனவரி வரைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் அவர். டிடிவி தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. பிஜேபியோட பிரச்சனை தங்களோட கூட்டணி எடப்பாடி வரமாட்டேன்றாரு. பிரிஞ்சவங்களை சேர்த்துக்கொண்டது கூட செகண்டரி தான். ஓகே, உங்களோட அலைன்ஸ் ஓகே, ஆனால் பிரிஞ்சவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னா சைலண்டாக வந்துட்டு போயிட போகிறான். டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. கட்சியில் சேர்க்க முடியாது, அலைன்ஸ் வச்சுக்கோ. ஓபிஎஸ்க்கு வேறு ஏதாவது நாங்கள் பதவி கொடுத்துக்கிறோம். அது பிரச்சனை வந்து அவர் அண்ணாமலை இழிவுபடுத்தியதோட விளைவு இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. இது பிஜேபியோட ஆணவத்தால், பிஜேபி தனக்குத்தானே தலையில் அள்ளி போட்டுக்கொண்ட மண். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, இதை brought it on themselves. அதான். ஆனால் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாமான்னு பாருங்கள் சார். இப்போ பிஜேபி தனித்து போட்டிட்டதால் அவங்களால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல 24ல். ஆனால் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக அலைன்ஸ் பார்த்தோன்னா 17% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஏடிஎம்கேவை தனித்து விட்டாச்சுன்னா ஏடிஎம்கேக்கும் ஜெயிக்க முடியாது.
ஏடிஎம்கேவும் பலவீனப்பட்டுறாங்க. ஆனா ஏடிஎம்கேவோட வீழ்ச்சியில பிஜேபி ஸ்லோ அவங்களோட பேஸ் வளரும். ஏடிஎம்கே அப்ப அது பிஜேபிக்கு நல்லது தானே. அண்ணாமலை கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தானே பண்ணிருக்காரு லாங் டேர்ம்ல லாங் டேர்ம்ல அது மேபி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியா. அதிமுகவோட தேய்மானத்துல தான் பிஜேபி வளரும். அதிமுகன்ற கட்சியோட வாக்கு வங்கி எதனால உருவானது? ஆன்டி டிஎம்கேன்ற ஒரே கொள்கையால் உருவானது. அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா அவன் எங்கே போவான்? நாம் தமிழருக்கு போவான், விஜய் கிட்ட போவான், இல்லை நோட்டாவுக்கு போவான், பெரும்பாலும் நம்ம பிஜேபிக்கு போவான். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. ஆனால் அதிமுகன்ற கட்சி கரையுதுன்னா அதோட லாபம் பிஜேபிக்கு. ஓரளவுக்கான வளர்ச்சி பிஜேபியை பொறுத்தவரையில் அதிமுகவின் தேய்மானத்தில் இருக்கிறது. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நிரந்தரமாக ஒரு 5% ஓட்டு வெளியில் போயிடுச்சு. திமுகவை பிடிக்காத ஜாதி இந்துக்கள், பிராமின்ஸு, காஸ்ட் ஹிந்துஸு, அவங்க ஓட்டெல்லாம் அப்படியே பிஜேபிக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஸோ அப்போ அது பிஜேபிக்கு நல்லது தானே. இன்னும் பிஜேபிக்கு நல்லது தாங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு டேர்ம் திமுக கொடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த டேர்ம் கொடுக்காம அதை அடையணும்னு பார்க்குறாங்க. லாங் டேர்மில் ஏடிஎம்கேவோட வாக்குகள் பிஜேபி கிட்ட தான் போகும், எந்த சந்தேகமும் இல்லை. மேபி 1 or 2 எலெக்ஷன்ஸ் அவன் 26 ஆட்சி மாற்றம் வரணும்னு விரும்புறான். இன்னொரு டம் பிஜேபி டிஎம்கே கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அதுல என்ன பெரிய இழப்பு ஏற்பட போகுது? இப்ப திமுக இன்னொரு டேர்ம் ஜெயிச்சாலும் அவங்க ஒன்றும் பெருசா பிஜேபிக்கு எதிராக செய்ய போறது கிடையாது. இந்த 4 வருஷம் ஒன்றும் பெருசா பிஜேபிக்கு எதிராக செய்யல. இவர் ராங். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டேர்ம் கொடுப்போம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல நம்ம க்ரோ ஆகும். இல்லைங்க, இவர் பேசிக்கலி ராங். என்னன்னா அவன் எப்படி பார்க்குறான்னு, திமுகவை காங்கிரஸை சுமக்கிற ஒரே கட்சி திமுக. 10 MP தொடர்ந்து இங்கேருந்து போயிட்டு இருக்கான். ரெண்டாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் 14, 19, 24, 39, 40 சீட்டு பிஜேபிக்கு எதிராக போயிட்டுருக்குது. குறிப்பாக 2019, 24 என் மாதம் 39 சீட் 40 சீட்டு போச்சு. 24ல் 4வது டேர்ம் மோடி எய்ம் பண்ணும்போது இந்த 40 மேக்ஸிமம் கட் பண்ணணும்னு பார்ப்பாரு. அதுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு உடையணும். அதுக்கு விட முக்கியமானது இங்கே திமுக கவர்மெண்ட் 29 எலெக்ஷனுக்கு போகும்போது இருக்கக்கூடாது. 26ல் ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும். ஒரு அசம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குன்னா அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அவன் அந்த ஆங்கிளில் தான் பார்ப்பான். 29 பார்லிமெண்ட்டை தான் பார்ப்பானே ஒழிய இங்கே இருக்கிறத பார்க்க மாட்டான். இங்கே இருக்கிறது இப்போ ஏன் பார்க்குறான்னா அவங்களுக்கு இந்த டேலி குறையறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்லாட்ஜ் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ 26ல் இன்னொரு டம் பிஜேபி டிஎம்கே வருது அவங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ஸ்காட்லேட். ஏடிஎம்கே யூனிஃபை ஆகாமல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் அது சாதிக்க முடியாதுன்றதுனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. நீங்கள் இதை இப்படி புரிஞ்சுக்கணும். 29 பார்லிமெண்ட் கால்குலேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏன் திமுக வரக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருப்பாங்கன்றது புரியும். இட் இஸ் நாட் டிஎம்கே பிஜேபி எதிர்க்குதா எதிர்க்கலையான்றது கிடையாது. 29 எலெக்ஷனில் கடந்த 4 எலெக்ஷனில் குறிப்பாக 2 எலெக்ஷனில் 19, 24 என் மாதம் 40 சீட் இங்கேருந்து தமிழ்நாடு கொடுத்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் 2024 எலெக்ஷனில் வி நோ தமிழ்நாடு இஸ் நாட் இன் அவர் கிட்டி. வென் த கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 503 நாட் 543. 543 சீட்டு மொத்தம் லோக்சபாவில். கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது 503லேருந்து ஆரம்பிக்கும். 40 நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு வெளிப்படையாகவே சொன்னாங்க. தினோ தட் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இது 29ல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 12, 15 சீட்ஸாவது குறையணும். அதுதான் அவன் எய்ம். இங்கே திமுக இருக்குதா இல்லையான்றது அவன் எய்ம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இங்கே திமுக இருக்கிறதால அது சாத்தியப்படுன்றதுனால திமுகவை டிஸ்லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அதுக்கு எதுக்கு அசம்பிளியில் அவங்களை டிஸ்லான்ச் பண்ணணும்? பவர் 29ல் பவர் இருக்கக்கூடாதுங்க. காங்கிரஸ் 29 எலெக்ஷனில் போகும்போது இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே பவரில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் இருந்தீங்களும் பவரில் இருந்துக்கிட்டு ஒரு பார்ட்டியை அட்டாக் பண்ணுறது, ஒரு பார்ட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பவர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ஒரு பைனரி இருக்குது. ஒரு தடவை இவங்க ஜெயிப்பாங்க, இன்னொரு இவங்க ஜெயிப்பாங்க, மாற்றி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் கேம்ல இருந்து ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைனரி உடஞ்சிரும். டிஎம்கேவும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும். இந்த திராவிடியன் ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டீஸ்டபிளைஸ் பண்ணிடலாம். அந்த சூழலில் தான் பாஜக மாதிரியான கட்சிக்கு, நாம் தமிழ் மாதிரியான கட்சிக்கெல்லாம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதை தான் நம்ம விரும்பணும். எண்ட் ஆஃப் த டே இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைனரி ஸ்ட்ரென்தன் ஆயிரும், ஸ்டேபிளைஸ் ஆயிரும். இல்லை இது என்னென்னா இது அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. அந்த பைனரி உடையிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் 29 அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. 4th டேர்மை தான் அவன் எய்ம் பண்ணுறான். 4th டேர்மை எய்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப க்ரூஷலான ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு. ஏன்னா நான் சொல்லலை, கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 503ங்க. இந்த 40 சீட்டு 3 டேர்மாக மோடிக்கு எதிராக போயிட்டுருக்குது. மோடியா லேடியான்னு கேட்டால் அவங்க அழிச்சாங்க அந்த அம்மா. 19லையும் 24லையும் ஸ்டாலின் தலைமையில் வந்த கூட்டணி பிளாக் பண்ணுச்சு. 4th டேர்ம் அதை வரதை விரும்ப மாட்டான். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பைனரி உடையிறத தான் அவன் விரும்புகிறான். ஐ அக்ரி வித் யூ. ஆனால் அட் த சேம் டைம் இதுவும் அச்சீவ் ஆகணும். இங்கே 29ல் ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. திமுக காங்கிரஸுக்கு 10 சீட்டு வரக்கூடாது. டிஎம்கே அலையன்ஸ் ஷுட் ஆல்சோ கெட் வீக்கெண்ட். இது ரெண்டையும் ட்வின் அப்ஜெக்டிவாக வைக்கிறான் அவன். இல்லாட்டி இன்னொரு டேர்ம் கொடுத்துருவான் அவன்.
லெட்ஸ் சே 26க்கு அப்புறம் டிஎம்கே பிஜேபியோட ஸ்லோவாக காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கன்னா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை பண்ண மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சூசைட். அதாவது வந்து எலக்ட்ரல் அரேனால 29லையும் பிஜேபியோட டிஎம்கே அலைன்ஸ் போகவே போகாது. இன்டைரக்டாக பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் ஒருவேளை 26ல் திமுக ஜெயிச்சதுன்னா இன்டைரக்டாக டோர்ஸை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை மறுக்கல. பட் டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி ஈவன் இன் 2029 இஸ் ஹைலி இம்பாசிபிள். அதை செய்ய மாட்டாங்க. தட்ஸ் அ சூசைட் பாலிடிக்ஸ். கலைஞர் பண்ண தப்ப ஸ்டாலின் பண்ண மாட்டார். ஏன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டலே ஆன்டி பிஜேபி. ஒன்று யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு ஒருவேளை அங்கே பிஜேபி தோற்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு கவர்மெண்ட், தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்துடுச்சுன்னா இங்கே எதை சொல்லி திமுக அரசியல் பண்ணும்? பிஜேபி வீக்கன் ஆகிடுது அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஜேபி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே எதை வச்சு திமுக அரசியல் பண்ணும்? வாராது போல் வந்த மாமணி திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான், மோடி தான், இந்துத்துவா தான், ஆர்எஸ்எஸ் தான், அமித்ஷா தான். அவங்க இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு வண்டி ஓடுதீங்க. அவன் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டான். பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். உங்களை பிடிச்சி ஓட்டு போடல. இதை புரிஞ்சுக்குவாங்க. திமுகவை பிடிச்சி ஓட்டு போட்டவன் ரொம்ப கம்மி. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போட்டவன் தான் அதிகம். பிஜேபி அங்கே இல்லைன்னா எதுக்கு உனக்கு ஓட்டு போட போகிறான்? அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மான்ஸ்டர் அங்கே இருக்கணும். 26லையும் இருக்கணும், 29லையும் இருக்கணும். as far as DMK is concerned, இந்த மான்ஸ்டர் கண்டினியூ ஆகிறது, எக்ஸிஸ்ட் ஆகிறது அவங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு சார் கடைசியாக ஒரு விஷயத்த பேசிடுவோம். இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரோட தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு. வெளியே போனோம்னா வெளியே போனால் தான் உள்ளே எடுக்க மாட்டோம், ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம், ஒரு பெரிய அலைன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அவங்களாம் நமக்கு தேவையில்லை, அவங்க இல்லாமலே நம்ம ஒரு பெரிய அலைன்ஸை உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை அவர் கொடுக்குறாரு. ஸோ அது சாத்தியமா? ஏடிஎம்கேவால் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை உருவாக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? பிஜேபி என்ன பண்ண போகுதுன்றது தான். ஏடிஎம்கே ஒரு வலுவான கூட்டணியை பிஜேபியை தவிர்த்துட்டு உருவாக்குறத பிஜேபி அலோவ் பண்ணாது. அந்த முயற்சிகளை எடப்பாடி தொடர்ந்து பிஜேபியை இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை பில்டு பண்ண போனாருன்னா பிஜேபி அவங்க வேலையை காமிப்பாங்க. டெஃபினட்டாக தேர் வில் பி ரிபெலியன் வித்தின் ஏடிஎம்கே. எடப்பாடியின் அத்தாரிட்டி வில் பி அண்டர் சேலஞ்ச். பிஎம்கே ஜம்ப் பண்ணுவாங்களா பிஜேபி சைட்லேருந்து? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அகெயின் அதுவும் பிஜேபி என்ன மாதிரியான கார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து. ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா அது இட் வில் பி அ டஃப் அலையன்ஸ். விஜய் வெளியில் இருந்தால் கூட ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளியை ஃபேஸ் பண்ணும். பிஜேபியை தவிர்த்துட்டு ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை பில்டு பண்ண போது எடப்பாடி தலைமையிலான பிஜேபின்னா கண்டிப்பாக பிஜேபி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ஸ்கட்ல் இட். அப்போ எடப்பாடியோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகும். ஏற்கனவே செங்கோட்டையன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் தேர் வில் பி சம் மோர் வாய்ஸஸ். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இப்போ பிஜேபி ஒன்று என்னென்னா களத்தில் அவங்களோட ஓட் ஷேரை நிரூபிச்சிட்டாங்க. 24ல் பிஜேபி ப்ளஸ் பிஎம்கே 17%, பெரிய நம்பர் அது. ஸோ இந்த தடவை 26ல் ஏடிஎம்கேவோட அவங்க அலைன்ஸ் வைக்கணும்னா ஹெவியாக நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த நெகோசியேஷன் ஹெவியாக இருக்கும். இன்னொன்று யார் ஜெயிச்சாலும் அடுத்து அங்கே கொலிஷன் கவர்மெண்ட் தான். திமுக ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே ஜெயிச்சாலும். My assessment for the first time in Tamil Nadu history, state is heading for a hung assembly and the government will be a coalition government. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.